பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நம்ம ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கும் கர்த்தர் உங்க கூட பேச போகிறார். ஏசாயா 66:9 பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறாகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை ஒரு ஆசீர்வாதம் உள்ள வார்த்தையாயிருக்கும். ஒரு அற்புதங்களை கொண்டு வருகிற வார்த்தையாயிருக்கும். திருமணமாகி 3 வருடங்கள், 4 வருடங்கள், 5 வருடங்கள், 6 வருடங்கள், இன்னும் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கி இல்லையே, ஏக்க பெருமிச்சோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, உள்ளத்துல அங்கலாய்ப்போடு இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக இந்த வார்த்தை கிரியை செய்யும் என்று விசுவாசிக்கிறேன். பெற செய்கிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை தரப்போகிறார். உங்கள் கர்ப்பத்தை திறக்க போகிறார். கர்த்தர் நல்லவர். நீங்க ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். ஒருவேளை நான் 3 வருஷம் ஜெபிச்சுட்டேன் பாஸ்டர், உபவாசம் இருந்து பார்த்துட்டேன், அழுதுட்டேன், கண்ணீர் வடிச்சுட்டேன், இன்னும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கல, அவ்வளவுதான், கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரா, இனி எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, என் வாழ்க்கை அவ்வளவுதானா, கடைசி வரைக்கும் எனக்கு வெறுமைதானா, அங்கலாய்க்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்றேன், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை நிச்சயமாய் தரப்போகிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் எப்பேற்பட்டவரா? பிரசவிக்க பண்ணுகிற தேவன், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிற தேவன். நான் ஆத்தூர் பகுதியில ஊழியம் செய்யும் பொழுது ஒரு சகோதரி சபைக்கு வருவாங்க. திருமணமாகி 8 ஆண்டுகள். அவர்களுக்கு அதிகாலை 8 மணிக்கு ஆராதனை என்றால் 7:30 மணிக்கெல்லாம் வந்து முழங்கால் படி நெடுமுழங்கால் போயிட்டு அழுது கொண்டே இருப்பார். கண்களை தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். சகோதரி பேரு தெரேசா. அழுது கொண்டே இருப்பார். ரொம்ப மனம் உடைஞ்சு போவாங்க. அவங்க மாமியார் வீட்டுல அவங்களுக்கு ரொம்ப கொடுமை மேல கொடுமை. கணவருடைய அன்பு மாறி போனது. 8 வருடங்கள் போராடி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. நான் ஊழியத்தை ஆரம்பித்த புதிய நாட்கள் அது. அவர்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிப்போம், கண்ணீர் வடிப்போம். ஊழியம் ஆரம்பித்த 6 மாதங்கள்ல கர்த்தர் அவர்களை கருத்தரிக்க செய்தார். அவர்களுக்கு ஒரு அழகான சாமுவேலை கொடுத்தார். நான் தான் சாமுவேல் என்று ஞானஸ்தானம் கொடுத்து அந்த பிள்ளைக்கு பெயர் வைத்தேன். இன்றைக்கு அந்த பிள்ளை பெரிய பிள்ளையா இருக்கு. என் அன்பு தேவ பிள்ளையை பெற பண்ணுகிற தேவன், பிரசவத்தை உண்டு பண்ணுகிற தேவன், கர்ப்பத்தை தருகிற தேவன். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் வரும் பலன். கர்த்தருடைய கையிலிருந்து பலனை உங்களுக்கு இன்னைக்கு தரப்போறார். உங்கள் மடி நிரம்ப போகிறது. உங்கள் கர்ப்ப பையை கர்த்தர் நிரப்ப போகிறார். அநேக பேருக்கு 2 பிள்ளையை கூட கர்த்தர் கொடுக்க போகிறார். நல்லா விசுவாசிங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்த போது ரோமர் 4 வாசிக்கிறோம், அவன் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு நின்றபடியினால கர்த்தர் அப்படியே அதை செய்து முடித்தார். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, டாக்டர் ரிப்போர்ட்ஸை பார்க்காதீங்க, மற்றவங்க சொல்ற காரியத்தை பார்க்காதீங்க. அவ்வளவுதான், 6 வருஷம் ஆயிடுச்சு முடியாது, 7 வருஷம் ஆயிடுச்சு முடியாது, வயசாகி போச்சு முடியாது, இனி மெடிக்கல் ரிப்போர்ட் படி முடியாது. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை காட்டிலும், மருத்துவர்களை காட்டிலும், மற்றவர்களை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவர் பெற பண்ணுகிறவர், கர்ப்பத்தை திறக்கிறவர், பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கிறவர். அவர் ஆசீர்வதித்தால் பெருகிக் கொண்டே போவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்காக இந்த சபையில குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக 21 நாட்கள் நாங்கள் ஜெபத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஒருவேளை அதில் நீங்கள் ஒருவராக இருக்கலாம். பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கிறீங்களா? அப்படியே பாரத்தோடு உங்க வயிற்றுல கையை வச்சு முழங்கால் படி நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கர்ப்பத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு உங்கள் கர்ப்பம் திறக்கப்பட்ட நாளா இருக்கும் என்று விசுவாசிங்க. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கம் உள்ள ஆண்டவரே, நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ பிள்ளைகள் கர்ப்பத்திற்காய் காத்து கிடக்கிறான், கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறான். ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை? மற்றவர்களை பார்க்கும் போது உள்ளம் வேதனைப்படுகிறது. அவமானத்தோடு இருக்கிறோம், தலை குனிந்து போகிறோம். ஒரு நல்ல நிகழ்ச்சி கூட போகவில்லை. வேதனைப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கர்ப்பத்துக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளும் நீங்குவதா. பெற பண்ணுகிறாய கர்த்தர் பிள்ளை பாக்கியத்தை, புத்திர பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதி. கர்ப்பத்தை நிரப்பும். உன் கையின் பலனால் திருப்தி அடைய உதவி செய்யும். காத்துக்கொள்ளும், கண்ணீரை துடையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.